சிறு குறு நடுத்தர தொழில்துறையோடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக துறை வாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதங்களும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒவ்வொரு துறை வாரியான ஆலோசனை கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்ட கால செயல் திட்டத்தை உருவாக்குவது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்படும் சிறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு தொழில் முதலீட்டு மானியம் வழங்குவது, காப்புரிமை வர்த்தக முத்திரை, புவிசார் குறியீடு பெறுவது தொடர்பாக உள்ள சிக்கல்கள் குறித்தும் பேசப்பட இருக்கிறது. தொழில் முனைவோர்களை உருவாக்குவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உள்ளிட்ட செயல் திட்டங்கள் தொடர்பாகவும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய MSME நிறுவனங்களை மாநில கடன் உத்தரவாத நிதி வழங்குவது தொடர்பாகவும், தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு அரசு சார்பில் பிணையில்லா கடன் வழங்குவது தொடர்பாகவும், சிறிய நகரங்களில் மைக்ரோடெக் பார்க் அமைப்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், நிதித்துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.